ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை லூக்கா 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சகேயு என்ற மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்படிக்கு அவன் ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறி அவரை பார்க்கும்படிக்கு வகை தேடுகிறான். அப்பொழுது இயேசு அவனை கண்டு அவன் வீட்டிற்கு போகிறார். அந்த வேளையிலே அவருடைய பிரசன்னத்தினாலே ஒரு பாவ உணர்வு இந்த சகேயுடைய உள்ளத்தில் ஏற்படுகிறது. Here we see a man called Zacchaeus who was so eagerly waiting to see our Lord Jesus Christ on a sycamore tree. When the Lord Jesus saw him, he wanted to go with Zacchaeus to his house. So they both went to Zacchaeus' house. With the presence of our Lord Jesus Christ, Zacchaeus had a conviction that he had earned a lot of money unrighteously. Then he said Jesus Christ that he is going to give half of his wealth to the poor. And also he said to Jesus, Lord, I am going to give 4 times whatever I have taken unrighteously from the people around me. ஆண்டவரே, என்னுடைய ஆஸ்தியில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்க போகிறேன். நான் யாரிடமாவது அநியாயமாக எதையாவது பெற்றிருப்பேயானால் அந்த பெற்ற பணத்தை அல்லது பொருளை நான் 4 மடங்கு அவர்களுக்கு திரும்ப கொடுக்க போகிறேன் என்று சொல்கிறார். அவ்வளவு பெரிய ஒரு பாவ உணர்வு, ஒரு குற்ற உணர்வு அவருடைய உள்ளத்தில் ஏற்பட்டு காணப்படுகிறது. Dear children of God, Jesus did not teach him or did not condemn him that he has to repent or give away all those things that he has taken unrighteously. But with the presence of our Lord Jesus Christ, he was convicted in his heart that he has to give away 50% of his wealth to the poor. That is how he received the salvation for his household. தன்னுடைய ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுப்பதன் மூலமாகவும் அநியாயமாக பெற்ற பொருட்களை நாலத்தனையாக 4 மடங்கு பிறருக்கு அவன் திரும்ப கொடுப்பதன் மூலமாகவும் அவன் வீட்டிற்கு அவன் ரட்சிப்பை பெற்றுக் கொண்டான். அப்படித்தான் நாமும் செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நாம் எதையாவது அநியாயமாக செய்திருப்போமையானால் ஆண்டவர் சொல்ல தேவையில்லை, பாஸ்டர் சொல்ல தேவையில்லை. உண்மையாகவே தேவ பிரசன்னத்திலே நீங்கள் உணர்ந்து நீங்கள் அதை செய்யும்போது அங்கே ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. இந்த நாளிலும் உங்கள் வீட்டிற்கு ஆசீர்வாதம், ரட்சிப்பு, விடுதலை உண்டாக நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, சகேயுவை குறித்து இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்று சொன்னீரே, அப்படியே நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களும் எல்லா சூழ்நிலையிலும் நியாயமாக நடந்து கொள்ள, நீதி செய்கிறவர்களாய் நடந்து கொள்ள தேவனே எங்களுக்கு உதவி செய்தருளும். நாங்கள் எதையுமே அநியாயமாக எங்களுக்கென்று எடுத்துக் கொள்ளாதபடிக்கு, அபகரித்துக் கொள்ளாதபடிக்கு, லஞ்சம் வாங்கி பணத்தை சேர்க்காதபடிக்கு, வட்டிக்கு கொடுத்து பணத்தை நாங்கள் ஆதாயம் தேடாதபடிக்கு கர்த்தாவே எங்களை காத்துக் கொள்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வீடுகளுக்கு இந்த நாளில ரட்சிப்பை நீர் கட்டளை இடுவதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகளாக, நீதி செய்கிறவர்களாக, நியாயம் செய்கிறவர்களாக, ஏழைக்கு இறங்குகிறவர்களாக வாழ எங்களுக்கு உதவி செய்திடணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.